செல்வா ஒரு அளவுக்கு பேசு. அளவு நேற்று தானே சொன்னேன், நான் மாலை போட்டால் என்னென்ன பேசணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்னு. சரி. யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறது கஷ்டமா இல்லை ஈஸியா? கஷ்டம்தான். காசு வரையில ஈஸியாக இருக்குல்ல, அப்போ வீடியோ எடுக்கல கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டாதான் அதுக்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோ எடுக்கிறது கஷ்டம். இப்போ நீ உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இது கஷ்டமா உனக்கு? இது கஷ்டம் கிடையாது. இப்போ நீ சும்மா நின்றுக்கிட்டு இப்படி எடுக்கிறது கஷ்டம் கிடையாது. இதுக்கப்புறம் ஏற்றணும், அதுக்கு தமிழ் ரெடி பண்ணணும், மூளையை போட்டு குழப்பணும், அதெல்லாம் இருக்குது. அது வேற, அது மைண்டு. சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து மைண்டா, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நீ சொல்லுவில்ல ஒன்று, என்னமோ சொல்லு. என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்னா நல்லா திங்க சொல்லுவேன். நீ வந்து நான் கேட்டது நான் அதெல்லாம் விடு. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது கஷ்டமா ஈஸியா? யூடியூப்புக்கு கஷ்டம். இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது கஷ்டம். சரி. யூடியூப்பில் ஒருத்தவங்களை வீடியோவை பார்க்க வைக்கிறது அதோட கஷ்டமா? அந்த பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது அதோட கஷ்டம். அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது கஷ்டம் எல்லாம். சரி. யூடியூப்பில் அவார்டு வாங்குறது அதுவும் கஷ்டம் தான். எல்லாம் அப்ளை பண்ணி வந்தாதான் போச்சு. வரல. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது கஷ்டம் தானே? இப்போ செல்லாட்டுக்கு வரல பார்த்தியா? ஒரு அவார்டு நமக்கு வரல. அதை விட அவார்டு வாங்குறது கஷ்டம்தான். அந்த அவார்டை நீ எங்கே வச்சுருக்க? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு யூடியூப்லேருந்து வந்த 3 அவார்டு குப்பையில் கிடக்கு. 3 சில்வர் பிள்ளை போட்டு. இது ஒன்று, இது ஒரு சேனலுக்கு வந்தது, இது ஒரு சேனலுக்கு வந்தது, இது ஒரு சேனலுக்கு வந்தது, இன்னொரு சேனலுக்கு வரப்போகுது இந்த மாதம். செல்வா டெக்குக்கு எப்படி வச்சுருக்கா பாருங்கள். யூடியூப்பில் வீடியோ போடுறது வீடியோ இப்போ நீ தான் சொல்லுங்க. வீடு தான். அந்த சின்ன வீட்டுக்குள்ளே என்னென்ன வைக்கணுமோ இத்தனை பேர் இருக்கணும். எத்தனை பேர்? எங்கள் மாமனார், மாமியார், செல்வா, நான், தியா, தர்னிஸ், 6-7 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனோண்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா எல்லாம் சின்ன வீடாக இருந்தால், மாடி வீடாக இருந்தால் அவங்கவுங்க ஷோகேஸ் வச்சு உள்ளே வைக்கலாம். மாடி வீடு இல்லாதவங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் ஷோகேஸு. உனக்கு இப்போ ஷோகேஸ் வேணும்? எனக்கு வேணும்னு சொல்லலை. இப்படி அழகாக இங்கே ஒரு ஆணி அடித்து இங்கே ஒரு மாட்டி விடலாம், அந்த இடத்துல ஒன்று மாட்டி விடலாம், இந்த இடத்துல ஒன்று மாட்டி விடலாம். ஒட்டடையெல்லாம் இதாகும். ஷோகேஸ்னா டெய்லி தொடங்க வச்சு அப்படியே கண்ணாடி அழகாக மேலே போட்டோம்னா பளிச்சு அப்படியே மேலே மட்டும் கண்ணாடி மட்டும் அழகாக துடைக்கலாம். யூடியூப் வீடியோ எடுக்கிறது கஷ்டம், வியூஸ் வர வைக்கிறது கஷ்டம், சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது கஷ்டம், 1,00,000 பேர் வர வைக்கிறது கஷ்டம். திங்கிறது தான் கஷ்டம். அதுக்கு திங்காமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் கஷ்டம். கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணுறது? நான் என்னத்தை சொல்கிறேன், என்ன சேர்க்குறாரு. ஓகே. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின அவார்டை எப்படி வச்சுக்கணுமோ அவ்வளோ பத்திரமா வச்சிருக்கணும். வச்சுக்கிறதுக்கு இடம் இருந்தால் தான் வச்சுப்பாங்க. ஒருத்தவங்க கொட்டாயில் இருந்தாலும் அந்த கொட்டாய்க்குள்ளே தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதையும் பத்திரமா வச்சுருக்காங்கல்ல. இருந்த 2 பீரோவில் ஒரு பீரோ கதை உடச்சிட்டு. சரி, இப்போ சரி வாங்க. சரி. சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உண்மையெல்லாம் வெளியே வருது. பாய்.